நெத்திலி பிரதர்ஸ் வழங்கும் உங்களில் யார் அடுத்த நைனா. இது ராயபுரத்தின் செல்ல நைனாக்கான தேடல். பொருளோட வாங்க, பொண்ணோட போங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட கண்டஸ்டன்ட் எல்லாருமே லாரிலே வந்திருக்காங்க. வெளியூர் ரவுடிங்க எல்லாருமே கத்தி கடப்பார எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஃபிகர் சொல்லுங்கண்ணா, எல்லா அகிஸ்ட் வந்துட்டு இருக்கானுங்கண்ணா. நமக்கு தேவையான மாப்பிள்ளை நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கண்டஸ்டன்ட் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட கத்திட்டு இருக்காங்க. நம்ம கண்டஸ்டன்ட பாப்போம், நைனா ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்போம். கமான் கமான் கேமரா கமான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டே இருக்கும்போது உன் பையன் வாயில ஏதோ பண்ணிட்டு இருக்கான். என்ன மேட்ரு? அப்பாவே பிளேட் துப்பி சாவச்ச மாதிரி துப்பி காமி நைனா. இப்ப பாத்தீங்கன்னா வாயில பிளேட் போட்டு அவங்க அப்பா மூஞ்சில துப்பி அவங்க அப்பா காலி பண்ணிருக்கான். சூப்பர் கண்டஸ்டன்ட். அடுத்த கண்டஸ்டன்ட் போலாம். சொல்லுங்க. நான் 8 வருஷம் புழல் ஜெயில இருந்தேன், 4 வருஷம் டெல்லி திகார் ஜெயில இருந்தேன், 2 வருஷம் லேட்டஸ்டா வேலூர் ஜெயில இருந்தேன், அதுல 1 வருஷம் டாக் செல்லுல வச்சிருந்தாங்க. சோ எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆக மொத்தம் இவர் பிறந்தது இருந்த வீட்ல இல்ல, ஜெயில தான் இருந்திருக்காரு. சூப்பர் கண்டஸ்டன்ட். இல்ல மைக் கொடுங்க. இதெல்லாம் பஞ்சி பேச கூட தள்ளி போ. வாங்க 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 அடுத்த கண்டஸ்டன்ட் போவோம். வாங்க கமான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் மீட் பண்ண போறோம். அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு கேப்போம். சொல்லுங்க பேரண்ட்ஸ்ங்கற. நானும் பார்ட்டிஸ் பேஸ்தான். என் தனித்திறமையை பாக்குறியா நீ? கிரவுண்ட்ல டெத். நைனாக்கே நைனா மாதிரி இருக்கிறவரு நைனாவோட மைனா கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டதனால இந்த பாடி தூக்கி வெளிய போடுங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் பார்க்கலாம். கமான் கமான். சொல்லுங்க உங்க பொறித்தனத்தை சொல்லுங்க. சார் நான் வந்து பாத்தீங்கன்னா 3 சீசனா ட்ரை பண்ணிருக்கேன் சார். டேய் நைனாக்கு இருக்குதே ஒரு பொண்ணு தான்டா. 3 சீசன் போய் சொல்ற. சரி விடு, உன்னோட திறமை எல்லாம் சொல்லு. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம். டேய் நிறுத்து. நீ எதுக்கு ட்ரை பண்ற? சார் நான் எப்படியா அந்த டைட்டில் அடிச்சு 60 லட்சம் ரூபாய் ஃபிளாட் ஜெயிச்சே தருவேன் சார். டேய் நீ அவனாடா நீ? ஏண்டா எங்க கியூ நின்னால போய் கும்பலா நின்னு பாடிடுவீங்களா? போடா போடா. இப்போ நம்ம நைனாவோட ஆடிஷனை பாப்போம். ஓகே, இப்படிக்கு ஒண்டி புலி. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ராஜா மெர்சல் ராஜா. எந்த மேரி அந்த மேரி, எந்த மேரி அந்த மேரி. ஏய் எந்த மாதிரி சொல்லித்தோடா. அந்த மேரி. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட். ஏய் என்ன படமா? குமாரே கொக்கி குமாரே செஞ்சிருவேன். யாராச்சும் இருக்கீங்களா? இருட்டா இருக்குதே. ஏய் என்னடா கண்ணு தெரியாதல கூட அடி. ஏய் நானு ரவுடிதா. என்ன பண்றான்? ஐயோ 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 நைனா எங்க என் மைனா? ஏய் தூக்கி அடிச்சிரும் பாத்துக்க. ஓகே ஓகே பாத்தல புள்ளியா. ஏய் என்னடா கொத்தனாரெல்லாம் கூட்டி வந்திருக்கீங்க? போடா போடா. மேரா கே तुम्हारा के डॉटर के हिंदी कर नहीं ना. कुछ कुछ होता है. ஏய் என்னடா இது குச்சு குச்சுன்றா? नहीं नहीं ना नहीं. சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. அழுவல சார். சாரி டே, அழுவுடா எரும மாடு அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். எபிசோட் 8. ஏய் இங்க வாடா. சொல்லுங்க நைனா, ப்ரோகிராம் எப்படி போச்சு? என்ன மாதிரி அடிக்கிற? இந்த ஐடியா கொடுத்தது ஃபிங்கர் பாபு தான். சரியான ஆம்பளை தான். அவர் ஃபிங்கர் மேல கை வையா பாப்பா. மூணு வரல பாபு. அடி. When there is no woman அப்பதான் ஆம்பளைங்க வாழ்க்கை 7. பொம்பளைங்களே இல்லாத வாழ்க்கையை தேடுறேன். ஆமா கரெக்ட் மச்சி. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன நம்ம வேணா ஒரு பீப் சாங் ரெடி பண்ணலாமா? வானாண்டா. அதுக்கும் மேல ஏதாவது அப்படி இப்படி அப்படி இப்படின்னு பண்ணுவோம். உறவுகளை மறந்து உலக ஆசைய திறந்து போக போறான்டா ஜானி மேல பறந்து. இனிமே பொண்ணுங்களை பத்தி நோ பாதர். ஆக போறேன்டா சர்ச் ஃபாதர். இது எப்ப முடிவு பண்ணிட்டேன்டா. என்ன போலீஸுங்களாம் அடிஷன் வச்சுன்னுக்குறானுங்க? ராமையா ஒஸ்தாரையா. என்னப்பா ஏரியாவில் செக்யூரிட்டி எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கு. எவனோ செய்த செல்வத்தை செஞ்சுட்டு பைக்ல எஸ்கேப் ஆயிட்டான். அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். என்னது சைதை செல்வம் செத்துட்டானா? இந்த மான் கொம்பு கையில சாக வேண்டிய உசுறாது. ஓ மான் கொம்பு கையில சாவறத விட அவன் ஏதாவது ஒரு கரண்ட் பாக்ஸ்ல கை வச்சு செத்து போலாம். சொமார் மட்டியா லீடர் பனில கொண்டு வந்து வெறுப்பேத்தினுக்குற. சரி சரி நகத்த சொல்லி கேட்ட. யோ அந்த கேட்ட திறந்து விடியா. என்னடா அடி எனக்கு அடி மனசுல ஒரு கேள்வி. சொல்லுங்க பிரதர் க்ளோரி. ஒரு சர்ச் ஃபாதர் ட்ரங்க் டிரைவ்ல போலீஸ் கேட்ட மாட்டனா கேவலமா இருக்காது? காட்டு கேவலமா இருக்கும். நம்ம மாட்ட போறோம் ஃபாதர். எங்க? அங்க மாலை நிறுத்து மாமாக்கள். திருப் டபுள் ஆக்ஷன் ஃபாதர். இப்போ நம்ம மாட்டோம் ஹெவி ஃபைன் 3 மாசம் ஜெயிலு. பிரதர் க்ளோரி நம்ம கிட்ட என்ன இருக்கு? அன்பு பாசம் அமைதி. டேய் கையில என்னடா இருக்கு? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சாஸ் வாங்கலன்னு கண்டுபிடிச்சிட்டானோ? ஜூஸ் படிங்க மஸ்து மஸ்து. ஓகேம்மா.
யாரா அவன் எங்க அப்பா பேர் சொல்றது? போலீஸுக்கு ஒருத்தர் தண்ணி காட்டு வரானா, அப்ப அவன் தான் செல்வத்தை செஞ்சிருப்பான். செல்வத்தையே போட்டிருக்கானுங்க அப்படின்னாக்கா அவன் ரொம்ப ஷார்ப்பானவனா இருப்பான். டக்குன்னு ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி இப்போ நீங்க பண்ண காரியத்துக்கு போலீஸ்ட்ட மாசா கேஸ் வாங்க மாட்டீங்க ஃபாதர். கேட்டியா? ஃபாதர் நீங்க சாதாரண ஃபாதர் இல்ல, காட் ஃபாதர். ஜீசு படிகே காட் ஃபாதரா? பயங்கரமான ஐட்டக்காரனா இருப்பான் போல இருக்கடா இவன். அம்மா நான் ஃபாதராக போறேன். அதுக்கு என்னடா, நீ கல்யாணம் பண்ண உடனே 10 மாசத்துல ஃபாதர் ஆயிட போற. நான் சர்ச்சு ஃபாதராக போறேன். அப்ப நீயும் உங்க அப்பா மாதிரி என்னை விட்டுட்டு போறியா? அப்படிலாம் இல்லம்மா. டேய் கண்ணு, உன் டிஃபெக்ட் உனக்கே தெரியும். ஊர் உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நானே உன்னை பொத்தி பொத்தி வளர்க்குறேன். நீ அவுட் ஸ்டேஷன் போய் அவுட் பண்ணிடாதடா. என்ன டிஃபெக்ட் 100ல 10 பேருக்கு தெரியுதான். நான் கூகுள்ல பார்த்தேன். 10 பேர்ல ஆள் நீதான். நான் கண்டிப்பா போதான் போறேன். போக மாட்டேன், அந்த அளவுக்கு நீ வரத்தே இல்ல. ஏ தனோ, நான் கண்டிப்பா போறேன். கிழிச்ச ஐயோ, என் புள்ளைய நோய் தாக்கிடுச்சே. கிழிச்ச 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 கிழிச்ச. ஐயோ ஐயோ ஐயோ, ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்ல, போகாத சர்ச் இல்ல, பார்க்காத ஃபாதர் இல்ல. உனக்கு இந்த நோய் மட்டும் போகவே இல்ல. மா சத்தமா பேசாதம்மா, வெளில கேட்க போகுது. இந்த டிக்னிட்டிக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ரத்தத்தை பார்த்தா சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி ஆயிடுறியே. இதுக்கு பேரு நோய்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? அதுக்கு பேர் நோய் இல்லம்மா, ஃபோபியா. அது இங்கிலீஷ்ல. அதெல்லாம் இல்ல, நான் ஃபாதராக போறேன். ஓகேயா நாட்டா? இறை மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த ஆண்டு நமது பங்கிலிருந்து பாதிரியார் ஆவதற்கு தானாக முன்வந்து மன மகிழ்ச்சியோடு ஆன்மீக சிந்தனையோடு இறைவனின் அழைப்பை ஏற்று குருகுல படிப்பிற்கு செல்லவிருக்கும் திரு பெஞ்சமின் தனமேரி அவர்களின் புதல்வன் திரு ஜானி தூயமணி பெஞ்சமின் அவருடன் ஆசீர்வாதம் அடைக்கலராணி புதல்வன் திரு குளோரி கோயில் பிள்ளை அவர்களும் குருகுல கல்விக்கு செல்லவிருப்பதால் அவர்கள் இருவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எனக்கு இருக்கிற ஃபோபியா உனக்கு தெரியும்ல. என்ன யாரா பாத்துப்பா? என்னடா நீ அவ்வளவு பேர் என்ன விட்டு போலான்னு பாக்குறியா? நீ இப்ப வரமாட்டல்ல? கோயில் பிள்ளைக்கு கரகோஷத்தை எழுப்புவோம். தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ஃபாதர். குளோரிக்கு வரும் ஆனந்த கண்ணீரை பாருங்க. ஃபாதர், அவர் இவ்வளவு பேருக்கு சந்தோஷமா? துரோகி. God bless you, my children. God bless you. Oh no. चीज पड़ी है मस्त मस्त बड़ा